இளமையை ஏற்றுக்கொள்வது போல் முதுமையையும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ரொம்ப அற்புதமான விஷயந்தான் இது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இளமையை உங்களால் உருவாக்க முடியுமா அப்படின்னா உருவாக்க முடியாது. அது மாதிரி தான் முதுமையும் உங்களால் உருவாக்கப்படுவதல்ல. அது இந்த பிரபஞ்சத்தின் விளையாட்டுகளில் அதுவும் ஒன்றுதான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் முதுமை வந்துவிட்டது என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் முதுமைதான் உங்களுக்கு சிறப்பான ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கும் உங்கள் முதுமைதான் வழிகாட்டியாக இருக்கும் என்பதுதான் உண்மை. அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருக்கப் போவது உங்களுடைய அனுபவமும் முதுமையும் தான் அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருக்கும். முதுமை என்பது ஒரு அற்புதமான பொக்கிஷம்தான். இளமையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய அறிவு அப்பொழுது சிறப்பாக இயங்காது. முதுமை வந்த பிறகுதான் உங்களுடைய அறிவு உங்களுக்கு அற்புதமாக பணியை செய்யும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முதுமை வரும்போதும் தான் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். மிகவும் பக்குவ நிலை அடைந்து விடுவீர்கள். பாதுகாப்பாகவும் பக்குவ நிலையோடும் இருக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் பயம் என்பது ஒன்று வராது. முதுமை உங்களை மென்மையானவர்களாக மாற்றிவிடும். முதுமைதான் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாக்கும். முதுமையில் எல்லோருக்கும் நீங்கள் வழிகாட்டியாக இருக்க முடியும். முதுமையை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கும். மகிழ்ச்சி என்பது ஒரு மனிதனுக்கு இளமையில் கிடைப்பது அது சிறப்பான மகிழ்ச்சி என்று சொல்ல முடியாது. முதுமையில் கிடைக்கும் மகிழ்ச்சிதான் அது சிறப்பானதாக இருக்கும். ஏனென்றால் இளமையில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. முதுமையில்தான் ஒவ்வொன்றையும் நீங்கள் சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். அப்பொழுது அது உங்களுடைய இதயத்திற்கு இனிமையானதாக இருக்கும் ஒவ்வொன்றும். ஆகையால் முதுமையை நீங்கள் வந்துவிட்டது என்று நினைத்து வருத்தப்பட வேண்டாம். அது இயற்கை உங்களுக்கு கொடுத்திருக்கும் ஒரு பொக்கிஷம்தான். இயற்கையின் நீதியை யாராலும் மாற்ற முடியாது. அப்படி மாற்ற இன்னும் யாரும் பிறக்கவில்லை.
முதுமை எப்பொழுதுமே மிக அற்புதமான விஷயம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நன்றி.